தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜக உடைகின்றது. தமிழக பாஜக உடைகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகியுள்ளார். நேற்றைய தினம் டெல்லியில் தேசிய தலைவரை சந்தித்து 5 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்து நட்புடன் பிரிவதாக கூறியுள்ளார். கடந்த 2 ஆண்டு காலமாக பாஜகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார். தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக தேசிய தலைமை அண்ணாமலையை பதவியிலிருந்து நீக்கியது, அண்ணாமலையை ஓரங்கட்டியது, அண்ணாமலையை புறக்கணித்தது. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரான பிறகு பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்தது. அவருக்கென்று தனியாக ஒரு ஆதரவாளர் கூட்டம் உருவாகியது. அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகுவதால் அவருடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் பாஜகவிலிருந்து விலகுகின்றனர். நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக சுவர் விளம்பரம், ஃப்ளக்ஸ் விளம்பரம் செய்து வருகின்றனர். பாஜகவில் உள்ள நடுநிலையாளர்களும் இனிமேல் பாஜகவை நம்பினால் கரை சேர முடியாது என்ற நிலைக்கு வந்துள்ளனர். அண்ணாமலை பின்னால் அணிகோர்க்கின்றனர். அதேபோன்று தமிழகத்தில் உள்ள ஜென்ஸ் இளைஞர்களும் தற்பொழுது அண்ணாமலை பின்னால் அணிவகுக்கின்றார்கள். தமிழக பாஜக ஏற்கனவே கலகலக்கின்றது. தொண்டர் செல்வாக்கில்லாத தலைவர்களால் நிரம்பியுள்ளது தமிழக பாஜக. அங்கே ஏகப்பட்ட கோஷ்டி பூசலுக்கு பஞ்சமில்லை. தற்பொழுது நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் பாஜக மண்ணை கவ்வியது. ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றது. மூத்த தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உட்பட பலர் தோல்வியை தழுவினார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவின் முக்கிய முகமான அண்ணாமலை விலகியிருப்பது தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துள்ளது. தமிழக பாஜக ஏறத்தாழ 60% அண்ணாமலை பின்னால் சென்றுவிட்டது என்றே சொல்லலாம். தற்பொழுது அண்ணாமலை புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. விஜய்க்கு போட்டியாக அவர் உருவாவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பாஜக திமுகவை நோக்கி தனது பார்வையை திருப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக பாஜக கூட்டணி உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை தற்பொழுதுக்கு விஜய்க்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.